இன்றைக்கி நம்ம ஆம்பூர் ஸ்டைலில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல 5லேருந்து 6 வரமிளகாவை நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளேயே நம்ம மஷ்ரூம்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் சைஸில் நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சோம்பு, பட்டை, லவங்க, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம நீட்டாக கட் பண்ணியிருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்துருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை ஆட் பண்ணிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அகைன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மசாலாஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெறும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதுவே காரமாக இருந்ததுன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி ஆட் பண்ணிட்டு இது நல்லா கொதிச்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸும் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 கொதிச்சதும் இப்போ நம்ம தட்டு மூடிட்டு டம் போட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் அளவுக்கு வேக வச்சு இறக்கணும்னா நம்ம சூப்பரான ஆம்பூர் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.